இன்றைக்கி ஒரு நண்டு கிரேவி செட்டிநாடு ஸ்டைலில் பார்க்கலாமா? முதல்ல இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், சோம்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இது போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஸ்டார் அனஸ் சேர்த்துக்கோங்க. அன்னாசி பூ சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய பீஸாக ஸ்டார் அனஸ் போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா கிரேவி வரும்போது அதை எடுத்துடலாம். நமக்கு அந்த சாறு மட்டும்தான் இறங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின தக்காளி நல்லா வேகிறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க. தக்காளி நல்லா வதங்கி உப்பு, மஞ்சள்லாம் சேர்ந்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கும் போது நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த நண்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நண்டு தூக்கி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டி எடுங்க. நண்டு நல்லா மசாலாவோடு நல்லா வதங்கி பெரட்டி எடுக்கும்போது இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் அப்படியே தேங்காய் அப்படியே ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம், அதை அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா பெரட்டி கொடுத்துட்டு இந்தளவுக்கு திக்கன் ஆகணும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது அந்த அன்னாசி பூ நம்ம போட்டோம்ல அதை எடுத்துடலாம். ஏன்னா அது ரொம்ப நேரம் அங்கேருந்து அந்த எசன்ஸ் வாட அது ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி கொடுத்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இப்போ அருமையான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு மசால் தயார். ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.